மைந்தர் தூயாவியருக்கு அனைத்து மாட்சியும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதிலும் இந்த காணொளி காட்சியின் வழியாக தொழுகையிலே இணைந்து கொள்கின்ற உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த நாளின் தொழுகைக்காக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை தொழுவோம். சரணம் 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 ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அனைத்துலகோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா, அவரது பெயரை புகழுங்கள். நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே, ஆண்டவரை புகழுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். வாருங்கள், தாழ்வணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஜெபம் செய்வோம். தூயாதி தூயவரும் எங்கள் அனைவரையும் தம்முடைய சாயலிலே படைத்து பாவத்தினால் சாயல் இழந்து நின்ற வேளையிலே தம் திருமைந்தர் இயேசு கிறிஸ்து வழியாய் அந்த சாயலை மீண்டும் எங்களுக்குள் தந்து ஒவ்வொரு காலத்திலும் தூய ஆவியரின் துணையோடு எங்களை தாங்கி வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான இந்த தூய நாளுக்காக, காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களுக்கு தந்த புதிய கிருபையோடு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காலை தொழுகையிலே எங்களை இணைத்து கொள்ளவும், உற்சாகமாய் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர். நன்றி சொல்கிறோம். கடந்த காலங்களிலெல்லாம் ஆண்டவர் எங்களை பக்குவப்படுத்தி எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீர். மீண்டும் ஒரு தூய நாளை காண செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே எங்களை இணைத்து கொள்ளுகிற நாங்கள் உற்சாகமாய் இணைந்து தம்மை தொழுது கொள்ளவும், தொழுகையின் வழியாய் உம்முடைய கருத்து நிறைவுகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய மாறாத உடனிருத்தலை இந்த தொழுகையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், இந்த தொழுகையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற சிந்திக்கின்ற உம்முடைய வார்த்தை, உம்முடைய சமூகத்திலே வைக்கிற மன்றாட்டுக்கள், இவற்றின் வழியாய் உமக்குரிய மாட்சியை தந்து நிறைவுகளை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்கள் அனைவரையும் ஆட்கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். கடவுளுக்கு புகழ்ச்சியாகவும் நம்முடைய தொழுகைக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடல்களிலே 15வது பாடலை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்ற பாடல், ஞான பாடல் 15.
போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாவம் கூடி பாடவும் இன்பமாய் பாடினேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் ஆளும் ஆனந்தமாய் தேசமேற்று கடத்தி வேண்டுமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதனை போற்றும் பாவம் போக்க பாரினில் ஜன்மித்தார். பாடுபட்டு பிராணதியாகமுமாகி பாலலோக வாசலை திறந்தார். பாகதாவே சுதிரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத் ரட்சகா. நாதா மசரகா பரஞ்சோதி வல்ல தேவா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதனை போற்றும் வேணும் வானும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் நிபமகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ராஜா மகிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியைச் செய்வோரை நோக்கி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. நாம் அனைவரும் இணைந்து சங்கீதங்களிலே 29வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். சங்கீதம் எண் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றி குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிர குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்னென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். இணைந்து படிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பவித்துக்கும்
அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதிலும் கடவுளை உற்சாகமாய் தொழுது கொள்ளுகின்ற நாம் கடந்த காலங்களிலே நாம் கடவுளுக்கு எதிராகவும் உடன் வாழ்கிற மக்களுக்கு எதிராகவும் செய்த எல்லா தீமைகளையும், நமக்கு முன்பாக நிற்கிற அனைத்து பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம், ஜெபம் செய்வோம். கடவுளுடைய திருமுகத்தை தேடி உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகின்ற நாம் நம்முடைய தொழுகையை ஆண்டவர் அங்கீகரிக்கவும் வரும் காலங்களிலே நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை இறைவனுடைய கரங்களிலே நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் நமக்கும் கடவுளுக்கும் இடையில் தடைகளாய் நிற்கின்ற நம்முடைய வாழ்வின் பாவங்களை மனத்தாழ்மையோடு ஆண்டவரிடம் அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய சிந்தனைகளால், நம்முடைய செயல்களினால் உடன் வாழ்கிற மக்களுக்கு எதிராக நாம் செய்த தீமைகள் என்ன, அது கடவுளுடைய பார்வையிலும் அவருக்கு எதிரான தவறுகளாய் இருக்கின்றன என்று உணர்ந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து, தந்தையே, உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய மகன் மகள் என சொல்லுவதற்கு தகுதியற்றவன் தகுதியற்றவள், என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்போம். நீங்கள் உங்கள் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். கிருபை நிறைந்த பேரிரக்கமுள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் திரும்பி வந்து, பாவம் செய்தேன், மகிழ்ச்சியை இழந்து போய்விட்டேன், என்னை கழுவும், என்னை தூய்மையாக்கி அருளும், உம்முடைய பார்வையிலே நான் தவறு செய்துவிட்டேன், தூய உள்ளத்தை எனக்குள்ளே தாரும், தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும், இழந்து போன மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்டு அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய தவறுகளை தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். உண்மையாய் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனத்தாழ்மையோடு ஆண்டவரிடம் தவறுகளை அறிக்கை செய்த அனைவரையும் கடவுள் இரக்கமாய் கண்ணோக்குகின்றார். பாவங்களை கடவுள் மன்னிக்கிறார். அனைத்து ஆற்றலும் பேரிரக்கமும் கொண்ட கடவுள் பிழை பொறுத்தருளி மீறுதல்களை அகற்றி தூய வாழ்வை நமக்கு கட்டளையிட்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூய ஆவியாரின் அருளையும் தேற்றுதலையும் அனைவருக்கும் வழங்குவாராக. ஆமென். கடவுளுடைய கரத்திலே பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொண்ட நாம் கடந்த காலங்களில் ஆண்டவருடைய கரத்திலே பெற்றிருக்கிற அனைத்து நன்மைகளையும் எண்ணி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இவ்வளவு காலம் தம்முடைய தூய
அருளால் நம்மை பாதுகாத்து அழிந்து போகாதபடி நம்மை தம் கரங்களிலே வைத்து நமக்கு தேவையான நன்மைகளை தந்து ஒவ்வொரு காலத்திலும் நம்மை ஆசீர்வாதமாய் வழிநடத்தி இந்த தூய நாளை காணவும் காலை பொழுதிலும் இந்த தொழுகையிலே இணைந்து அவரை மாட்சிமைப்படுத்தவும் வாய்ப்பு தந்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்பங்களிலே கடவுள் தந்திருக்கிற குடும்ப உறவுகள் அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியாய் அமைதியாய் வாழ கடவுள் தருகிற அனுகூலமான துணை, இவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் வாழ்கிற இடங்களிலே உடன் வாழ்கின்ற மக்கள், நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள், நம்முடைய நாட்டிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற நிறைவுகள், நம்மை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள், நாட்டிலுள்ள மக்கள், இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பாவிகளாயிருந்த நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பெற்றுக்கொண்ட மீட்புக்காக ஒவ்வொரு நாட்களிலும் மீட்பின் அனுபவத்திலே வளர கடவுள் தருகின்ற வாய்ப்புகளுக்காக, அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள கடவுள் தந்திருக்கிற திருமறைக்காக, இணைந்து அவரை தொழுது கொள்ள கடவுள் தந்திருக்கும் ஆலயத்திற்காக, திருச்சபை என்ற நல்ல கூட்டுறவு, திருச்சபையின் இறைப்பணிகள், விசுவாச குடும்பங்கள், இறைப்பணியாளர்கள், இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக, நிலையான வாழ்விலே ஆண்டவரோடு நாமும் இணைந்து வாழ்வோம் என்கிற உறுதியான நம்பிக்கைக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய நன்றிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்தவர்களாய் சங்கீதக்காரராகிய தாவீதரசரோடு இணைந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற வேண்டுதலை பாடல் வழியாக ஏறெடுப்போம். சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆண்டவருக்கு நன்றிகளை சொன்ன நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அமர்வோம். இப்பொழுது இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்கான வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்கள் வரை. ரோமர் 8 18 முதல் 25 வரை. பக்கம் 216. 18 முதல் வசனங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொண்டிருக்கிற நாம் இந்த வேளையிலும் நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி தூயவராயிருக்கிற கடவுளை நோக்கி பார்ப்போம். வாழ்விலே தம்முடைய தூய கிருபையினால் இதுவரையிலும் நம்மை தாங்கினார், வழிநடத்தினார், பாதுகாத்தார். அவருடைய அன்புக்காக, இரக்கங்களுக்காக, ஆண்டவருடைய ஆச்சரியமான வழிநடத்துதல்களுக்காக ஆண்டவரை நாம் போற்றுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். வாழ்விலே பல கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், பல நிலைகளிலே நம்முடைய கேள்விகளுக்கு விடைகளை காண முயற்சிக்கிற நாம், ஆண்டவருடைய வார்த்தையை கற்று ஆண்டவரிடத்திலே அனைத்திற்கும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை நாடுகின்ற போது, அவருடைய திருமுகத்தை தேடுகின்ற போது அவரிலே அனைத்திற்கும் விடை உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு வைப்போம். எல்லா தேவைகளுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக, காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு முறை கூட நாங்கள் இணைந்து தம்மை நோக்கி பார்க்கின்ற வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்தீர். ஆண்டவருடைய சமூகத்திலே, உம்முடைய ஆலயத்திலே ஒன்றாய் கூடி வருகின்ற வாய்ப்பை நாங்கள் பெறவில்லை என்றாலும், நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து தம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க, தேவைகளுக்காக நாங்கள் இணைந்து தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர். கடந்த எல்லா காலங்களிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தீர். பல சோதனைகளும், பல வேதனைகளும், பல நெருக்கடியான சூழல்களும் எங்களை சூழ்ந்திருக்கிற போது
உம்முடைய இரக்கத்தை நாங்கள் அதிகமாய் உணர்ந்து கொண்டு உம்முடைய பாதுகாவலிலே வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய பேரிரக்கம், உம்முடைய பேரருள் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். வேதனையான சூழலிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலிலே நாங்கள் எப்போதும் அடைக்கலம் பெற்றுக்கொள்ளவும், நீர் எங்களுக்கு புகலிடமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்மிலே நாங்கள் அடைக்கலம் காணவும், உம்முடைய பாதுகாவலிலே நன்றியோடு வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். இந்த காலை வேளையிலும் எங்களுடைய திருச்சபையை ஆண்டவருடைய கரங்களிலே தருகிறோம். திருச்சபை வாழ்விலே தொடர்ந்து உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருப்பதாக. திருச்சபை மக்களாகிய நாங்கள் எல்லோரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரை ஒவ்வொரு காலத்திலும் நாங்கள் வாழுகின்ற இடங்களிலே உமக்கு சாட்சிகளாய் எங்களுடைய வாழ்வை தொடர ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் அருள் தாரும். சபைக்குழுவுக்காக, அதனுடைய உறுப்பினர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆற்றல் படுத்தி உம்முடைய பணிவிடைகளுக்கு என்று தொடர்ந்து பயன்படுத்துவீராக. கடவுள் திருச்சபையிலே தந்திருக்கிற குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பல சூழல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவர் அறிகின்றீர். உம்முடைய இரக்கத்தால் நிறைத்தருளும், நன்மையினால் திருப்தியாக்கியருளும். தேவைகளுக்காக தம்மை நோக்கி பார்க்கிற போது எல்லாவற்றிலும் அதற்குரிய காலங்களிலே நிறைவுகளை கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, பொருளாதார தேவைகள் அநேகம் இந்த நாட்களிலே உண்டு. வேலை வாய்ப்புகள் குறைந்து விரக்தியோடும் வேதனையோடும் தேவைகளோடும் தம்முடைய பிள்ளைகள் இருப்பதை ஆண்டவர் அறிகின்றீர். குறைவுகள் வாழ்விலே வராதபடி ஆண்டவருடைய கரத்திலே ஒவ்வொரு நாட்களிலும் நிறைவுகளை காண ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் தாரும். தொழில்கள் வளர வேண்டும், குடும்பங்கள் தழைக்க வேண்டும், எல்லா மக்களும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, அதற்குரிய இயல்பான நிலையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய அருளை தாரும். நாட்டை சூழ்ந்திருக்கிற தீமைகள் முற்றிலுமாய் வேறறுக்கப்பட வேண்டும். மகிழ்ச்சியாய் எல்லா மக்களும் வாழ வேண்டும். உம்முடைய மேலான கிருபையை தந்து ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பல தேவைகளுக்காய், தனிப்பட்ட தேவைகளுக்காய் நம்மை நோக்கி பார்க்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி அருளும். பிள்ளைகளுடைய கல்வியை தொடர முடியாமல், பிள்ளைகளுடைய வாழ்வில் எதிர்பார்க்கின்ற திருமண வாழ்வை நடத்த முடியாமல் பல நிலைகளிலே வேதனையோடு இருக்கிற மக்களை, தேவைகளோடு இருக்கிற மக்களை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அந்தந்த காலங்களிலே கடவுள் தேவைகளை நிறைவு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு உண்மையிலே தங்களை ஒப்படைத்து வாழ கடவுள் தாமே தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சியின் பாதையிலே வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற சூழலை ஆண்டவர் அறிகின்றீர். உலகம் முழுவதிலும் ஒரு கொடிய வைரஸின் தாக்கத்தினால் மக்கள் வேதனைப்படுகின்றதை அறிகின்றீர். ஆண்டவரே, அந்த வைரஸினுடைய தாக்கம் குறைய மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாய் இயல்போடு வாழ ஆண்டவர் அருள் தாரும். இந்த கால சூழலை மக்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளவும், கவனத்தோடும் எச்சரிப்போடும் வாழவும், அரசு தருகின்ற விதிமுறைகளை கடைபிடித்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், உண்மையிலே தங்களை ஒப்படைத்து வாழவும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் தாரும். ஆண்டவரே, தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நாட்களிலே தம்முடைய பிள்ளைகளோடு உடைய பாதுகாவல் இருக்கட்டும். போகின்ற வருகின்ற இடங்கள், வாகன பயணங்களில் எல்லாம் ஆண்டவருடைய துணையுடன் இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இல்லங்களில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் உம்முடைய துணை இருப்பதாக பாதுகாத்து வழி நடத்தும். பலவீனர்களாய் இருக்கிற மக்களையும் கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலனை தந்து தாங்க வேண்டும். ஆரோக்கிய வாழ்வை எதிர்நோக்கி இருக்கிற போது உம்மால் கூடும், எல்லாம் கூடும், விடுதலை தர முடியும் என்கிற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நம்பி உம்முடைய கரத்திலே விடுதலையின் அனுபவங்களை சொந்தமாக்க ஆண்டவர் அருள் தாரும். ஆண்டவரை, இந்த நாட்களிலும் நாட்டை பாதுகாக்கவும் மக்களை பாதுகாக்கவும் முயற்சி செய்து பணிகளிலே ஈடுபடுகிற அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே தருகின்றோம். உம்முடைய வழிநடத்துதல் தம்முடைய மக்களோடு இருக்கட்டும். ஞானத்தோடு கவனத்தோடு செயல்படவும், மக்களுடைய நல்வாழ்வுக்காக உழைக்கிற போது மக்கள் நிறைவை காணவும் ஆண்டவர் தொடர்ந்து கிருபை தாரும். இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரே, இந்த தொழுகையிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒரு முறை கூட தருகிறோம். ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக.
கவனத்தோடு பத்திரமாய் இந்த நாட்களிலே வாழ்ந்து ஆண்டவர் தருகின்ற நிறைவுகளை குறைவில்லாமல் எல்லா காலத்திலும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இணைந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவருக்கொருவர் தேவைகளை நிறைவு செய்து மகிழ்ச்சியாய் வாழ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் தாரும். எல்லா வேதனைகளையும் மாற்றும் கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரை நிறைவுள்ள மகிழ்ச்சியுள்ள அனுபவங்களை எங்கள் வாழ்விலே தொடர்ந்து தந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தையின் நிறைவை நாங்கள் கண்டு அதன் ஆழத்தை புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தையின் எதிர்பார்ப்புக்கு எங்களை ஒப்படைத்து வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களை தாழ்த்தியும் கரங்களிலே தருகிறோம். தொடர்ந்து அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் இவைகளை கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல தந்தையே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை பொழுதிலும் இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைத்து அருளும் அமைதியும் உங்கள் அனைவருக்கும் இப்போதும் எப்போதும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதிலும் நாம் இணைந்து சிந்தனை செய்வதற்கு ஆதாரமாக தெரிவு செய்யப்பட்ட திருமறையின் வசனம் நாம் பாடமாய் படிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின கடிதம் 8வது அதிகாரத்தின் 22வது வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து வேதனைப்படுகிறது. படைப்பனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது. வேதனையும் தவிப்பும் நிறைந்த ஒரு உணர்வு இந்த திருமறை பகுதியிலே இந்த வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். படைப்பை குறித்த ஒரு கவனமும், நாம் எல்லோரும் படைப்புகளிலே ஒரு முக்கியமான அம்சமாயிருக்கிறோம், மனித படைப்பாகிய நாமும் இதிலே உட்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணத்தோடும் கரிசனையோடும் வாழ்வதற்கு இந்த நாளின் வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பேறுகால வேதனையுற்று எல்லா படைப்புகளும் தவிக்கிறது என்று தூய பவுல் இந்த பகுதியிலே சொல்லுகின்றார். வேதனையுற்று தவிக்கின்ற ஒரு சூழல். ஆங்கிலத்திலே இது groaning என்று சொல்லப்படுகிறது. The whole creation has been groaning in labor pain என்று சொல்லப்படுகிறது. groaning என்பது வேதனையுற்று தவிக்கின்ற ஒரு உணர்வு. சாதாரணமாக பெருமூச்சு என்கிற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். அந்த பெருமூச்சு என்பது அதிகமாய் வேதனைப்பட்டு அந்த வேதனையை வார்த்தையினால் வெளியே சொல்ல முடியாமல், அந்த வேதனையை, ஆழமான வேதனையின் உணர்வை நமக்குள்ளேயே அடக்கி கொண்டு கண்ணீர் விட்டு அழவும் முடியாமல் தவிக்கின்ற, விம்முகின்ற அந்த ஒரு நிலை, அதுதான் இந்த groaning என்பது. இன்னும் இந்த ஒரு உணர்வை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சித்திரவதை செய்யப்படும் போது அந்த வேதனையின் உள் மனதிலிருந்து எழும்புகின்ற விடுதலைக்கான உணர்ச்சி வெளிப்பாடுதான் இந்த groaning அல்லது வேதனையுற்று தவிக்கின்ற ஒரு நிலை என்பது. தனி மனிதர்கள் ஆனாலும், ஒரு சமுதாயம் ஆனாலும், ஒரு கூட்டம் மக்கள் ஆனாலும், யாராயிருந்தாலும் விடுதலைக்காக
தவிக்கின்ற அந்த ஒரு நிலை, அந்த ஒரு உணர்வு. இப்படி வேதனையுற்று தவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உணர்வு சார்ந்த பல காரணங்கள் அதற்கு இருக்கலாம். தனிமைப்படுத்தப்படுகின்ற சூழல், தனிமையாயிருப்பது, மற்றவர்களால் ஒடுக்கப்படுவது, உதவியின்றி இருப்பது, பல நிலைகளிலே உள்ளம் நொந்து உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பது, அதுபோல இயல்பான காரணங்கள், இயற்கையான காரணங்கள் என்று சொன்னால் உணவு, உடை, உறைவிடம் போன்ற தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் அப்படிப்பட்ட குறைவுகளோடு வேதனைப்படுவது. சமுதாய அளவிலே நாம் கவனித்தால் ஒருவரை ஒருவர் சுரண்டுவது, எக்ஸ்ப்ளாய்டேஷன், அநீதி, அநியாயமாய் ஆட்சி செய்வது, அடிமைத்தனம், வன்முறை, ஒடுக்குதல், இப்படிப்பட்ட பல காரணங்களை ஒருவர் வேதனையுற்று அல்லது ஒரு சமூகம் வேதனையுற்று தவிக்கிறது என்றால் அதற்கு நாம் சொல்ல முடியும். இந்த வேதனை, இந்த தவிப்பு என்பது ஒருவேளை அடுத்தவர்கள் அதை வெளிப்படையாக பார்க்க முடியாது. வேதனைப்படுகிறவர்கள், தவிக்கிறவர்கள் அதை வெளிப்படையாக வார்த்தையினால் வெளிப்படுத்தாமலும் இருக்கலாம். ஆனால் அதை கடவுள் பார்க்கிறார், கடவுள் காண்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி வேதனையுற்று தவித்தாலும், பிறர் வேதனைப்பட்டு தவித்தாலும் அதை கடவுள் காண்கிறார் என்பது உண்மை. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லுகிற பிரபலமான பிரசங்கியார், அந்த இறைப்பணியாளர் சொல்லுகிற போது, வார்த்தையால் கூற முடியாத பெருமூச்சுக்கள் அனைத்தும் பல நேரங்களிலே நிராகரிக்க முடியாத, மறுக்க முடியாத ஜெபங்களாய் இருக்கின்றன என்று சொல்லுவார். groanings which cannot be uttered are often prayers which cannot be refused என்று சொல்லுவார். பெருமூச்சுக்கள், வெளிப்படுத்த முடியாமல் தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகள், வேதனையுற்று தவிக்கின்ற அந்த உணர்வுகள் ஒருவேளை வார்த்தையினால் வெளிப்படுத்த முடியாதவைகளாக இருக்கலாம். அந்த பெருமூச்சுக்கள் பல நேரங்களிலே மறுக்க முடியாத, நிராகரிக்க முடியாத ஜெபங்களாக கடவுளின் பார்வையிலே இருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த பெருமூச்சுக்கள், விடுதலைக்கான ஏக்கங்கள், தவிப்புகள் என்பது மனிதர்களாகிய நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த உணர்வு நமக்கு மட்டுமல்ல, நம்மோடு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பிற படைப்புகளுக்கும் உண்டு என்பதை திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்மோடு இருக்கிற மரம், செடி, கொடிகள், விலங்குகள், பறவை இனங்கள், இயற்கையின் மற்றெல்லா படைப்புகளுக்கும் இப்படிப்பட்ட வேதனையும், இந்த பெருமூச்சும், இந்த உணர்வுகளும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த நாளில் இந்த திருமறை பகுதியிலே நாம் படிக்க கேட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையுற்று தவிக்கின்ற நிலை, படைப்பும் துன்பப்படுகிறது, எல்லா படைப்புகளும், மனித படைப்பும் இணைந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேதனையை தூய பவுல் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். வேதனைப்படுவது மட்டுமல்ல, அதிலே கடவுள் தருகின்ற மீட்பு, இயேசு கிறிஸ்து வழியாய் பெற்றுக்கொள்ளுகிற விடுதலையின் அனுபவம், இவைகளை தூய பவுல் இந்த திருமறை பகுதியிலே நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, திருச்சபையின் வாழ்விலே நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இறை பணிகளிலே எப்படி இதை புரிந்து கொள்ளப் போகிறோம்? எல்லா படைப்புகளுக்கும் நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். மார்க்கு நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலே, நீங்கள் எல்லா படைப்புகளுக்கும் நற்செய்தியை சொல்லுங்கள் என்ற ஒரு கட்டளையை தந்திருக்கிறார். திருச்சபையாய் இருக்கிற நாம் படைப்புகளுக்கெல்லாம், மனித படைப்பு உட்பட அனைத்து படைப்பிற்கும் மீட்பின் நற்செய்தியை, இந்த விடுதலையின் நற்செய்தியை சொல்லுவதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன
என்பதையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதிலே திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற வழிகாட்டுதல் அல்லது இந்த வேதனையிலிருந்து, பெருமூச்சிலிருந்து நாம் வெளியிலே வருவதற்கு, படைப்புகள் மீண்டு எழுவதற்கு திருமறை கற்றுத்தருகின்ற உண்மைகள் என்ன என்பதை நாம் சுருக்கமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த திருமறை பகுதியை கவனிக்கிற போது வேதனையுற்று தவிக்கிற, அதுவும் ஒரு பெண்ணினுடைய பிரசவ வேதனைக்கு இணையாக, அந்த ஒரு பேறுகால தவிப்புக்கு இணையாக இந்த ஒரு வேதனை சொல்லப்பட்டிருக்கிற போது இதிலே கிடைக்கிற மீட்பின் அனுபவம் என்ன என்று நாம் கவனிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பெருமூச்சுக்கள், இந்த வேதனைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. இவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல என்று நாம் சொல்லுகிற போது அதற்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு எதிர்நோக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் உயிருடன் வைப்பதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த குரோனிங் அல்லது இந்த வேதனையுற்று தவிக்கின்ற ஒரு நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் வேதனைப்பட்டாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதனை என்பது ஒரு ஆழமான வேதனை, அதிகமான வேதனை, வெளிப்படுத்த முடியாத துக்கம். இந்த வேதனையிலே ஒரு பரிகாரம், ஒரு மாற்று வழி நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கையை விடாமல் இருக்க வேண்டும். அதுதான் இதனுடைய சிந்தனை. கடவுள் பாதுகாப்பார், கடவுள் வழிநடத்துவார், கடவுள் விடுதலையை தருவார், இதிலிருந்து ஒரு மீட்பை தருவார், மறுவாழ்வு தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற போது அந்த நம்பிக்கையை நாம் உயிருடன் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த எதிர்பார்ப்பை நாம் சாகடிக்க கூடாது. கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரை நெருங்க வேண்டும். ஒரு முடிவு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு போதகர் ஒருவர் எழுதிய ஒரு புத்தகத்திலே ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருந்தது. அநேக மக்கள் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்றார்கள். குறிப்பாக 2 நண்பர்கள் இணைந்து ஆலயத்திற்கு சென்றார்கள். ஆலயத்திலே கடவுளை இணைந்து தொழுது கொண்டார்கள். தொழுகை முடிந்த பின்பு வீட்டிற்கு செல்ல வேண்டும். பெரிய மழை, பேய் மாறி என்று சொல்லுவோமே, அதுபோல பெரிய மழை. இவர்கள் கவனிக்கிறார்கள், இந்த மழை குறைகின்ற பாடில்லை, மழை நிற்கிற பாடில்லை, போகவும் முடியாது, என்ன செய்வது என்று ஒருவருக்கு ஒருவர் வேதனைப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். ஒரு நண்பர் சொல்லுகிறார், இந்த மழை இது இப்பொழுது குறையாது, நிற்காது, நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. மற்ற நண்பர் அதை கவனிக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு அந்த நண்பர் இப்படி பதில் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே இதுவரையிலும் எத்தனையோ மழைகள் பெய்திருக்கிறது, ஒரு மழையும் இதுவரையிலும் குறையாதிருந்ததில்லை, ஒரு மழையும் இதுவரையிலும் நிற்காதிருந்ததில்லை. எப்பொழுதாகிலும் அந்த மழை நின்றாக வேண்டும். காத்திருப்போம், இந்த மழை குறைவது வரையிலும் காத்திருப்போம், அதற்கு பின்பு நாம் செல்லலாம். இந்த கதையை வைத்து மார்த்தோமா திருச்சபையிலே உள்ள போதகர் ஒருவர் ஒரு அழகான மலையாள பாடல் ஒன்றை எழுதினார். ஒரு மழையும் தீராதிருந்ததில்லை, ஒரு வலியும் குறையாதிருந்ததில்லை, ஒரு இரவும் விடாதிருந்ததில்லை. அலைகள் நடுவில் இந்த சிறிய வாழ்க்கையாகிய படகிலே பயணித்துக் கொண்டிருக்கிற நம்மோடு கடவுள் இருக்க, ஆண்டவர் இருக்க, எப்பொழுதும் நமக்கு இதிலிருந்து ஒரு மாறுதல் உண்டு, விடுதலை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, முடிவு உண்டு. எந்த பெருமூச்சும், வேதனையுற்று தவிக்கின்ற எந்த உணர்வுக்கும் ஒரு நாள் விடுதலை உண்டு. ஆண்டவரே என்று அழைக்கிற போது அந்த அழைப்பிலே இருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் நாம் சாகடிக்க கூடாது. அந்த நம்பிக்கையை உயிருள்ளதாக நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த 8வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை படிக்கிற போது அதிலே பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்.
சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை விடுதலையை பெறும் என்கிற நம்பிக்கையோடே தான் இந்த வேதனையிலே படைப்பனைத்தும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலைக்காக காத்திருக்கிற ஒரு நிலை. பல பகுதிகளிலே திருமறையிலே நாம் படிக்கிற போது பல மக்கள் இப்படிப்பட்ட வேதனையுற்று தவிக்கின்ற நிலையிலே இருந்தார்கள். எப்பொழுது ஒரு மறுவாழ்வு எங்களுக்கு கிடைக்கும்? யோபு போன்ற மக்கள் இன்னும் பல வேதனையுற்று தவித்தார்கள். சங்கீதக்காரர் 32வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே இந்த ஒரு தவிப்பை வெளிப்படுத்துகிறார். 32வது சங்கீதம் 3வது வசனம், நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உருகி போயிற்று என்று சொல்லுகிறார். கதறுதல் என்கிற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். வேதனையின் தவிப்புகள், பெருமூச்சுக்கள் இப்படிப்பட்ட சூழலிலே வெளிப்படுகின்ற போது இதற்கு பின்பு என்ன நடக்கும் என்கின்ற ஒரு கவனம் நமக்கு வேண்டும். அதிலே தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. இது மாறும், இதற்கு பின்பு எல்லாம் சரியாகிவிடும், ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். வேதனை, கதறல்கள் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஒரு நல்ல வாழ்வுக்கான ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சியான விடுதலையான வாழ்வுக்கான ஒரு நம்பிக்கையை இந்த வேதனை, கதறல்கள் நமக்கு தருகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடவுள் தருகிற அந்த மீட்பை, அந்த விடுதலையை அனுபவிக்க நம்முடைய நம்பிக்கையை நாம் விடாதிருக்க வேண்டும். முந்தின பகுதிகளிலே பவுல் சொல்லுகிற போது இயேசு கிறிஸ்து இறந்தார், அந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், நாமும் இயேசு கிறிஸ்துவோடு எழ வேண்டும். அந்த நம்பிக்கையிலே வாழ்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை எந்த ஆவியானவர் உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் நம்மையும் எழுப்புவார், படைப்பனைத்தையும் எழுப்புவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு உண்மையை இந்த பகுதியிலே நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே ஒவ்வொரு பெருமூச்சு, ஒவ்வொரு வேதனையின் தவிப்புகளும் விடுதலைக்கான ஒரு எதிர்நோக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த வேதனையின் தவிப்புகள், பெருமூச்சுக்கள் என்பது மகிமைக்கான ஒரு பயணம் அல்லது மாட்சிக்கான ஒரு பயணம் என்று நாம் சொல்ல முடியும். எதிர்காலத்திலே மகிமைப்படுவோம், நமக்கு ஒரு மகிமை கிடைக்கும், மகிமையான வாழ்வு கிடைக்கும் என்பதற்கான ஒரு பயணம்தான், ஒரு பிரயாணம்தான் இந்த வேதனையின் தவிப்புகள் நிறைந்த அனுபவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய பாவத்தினால் இந்த உலகத்திலே இருக்கிற படைப்புகள் எல்லாம் நசுங்கி கொண்டிருக்கிறது. அந்த வேதனையின் தவிப்பு தான் இந்த பகுதியிலும் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். 18வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இக்காலத்திலே நாம் படுகின்ற, அனுபவிக்கின்ற பாடுகள், வேதனைகள் வெளிப்பட போகின்ற அந்த மகிமைக்கு, மாட்சிமைக்கு இணையானது அல்ல. அப்படி என்றால் இந்த வேதனைகளை விடவும், இந்த பாடுகளை விடவும் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நிறைவுள்ள, மாட்சியான ஒரு மகிமை நமக்காக காத்திருக்கிறது. இது மற்றெல்லா படைப்புகளுக்கும் சாரும். என்றாகிலும் ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு புதிய காலம் பிறக்கும், ஒரு விடுதலையின் காலம் உருவாகும். நாம் எல்லோரும் மகிமையாய், படைப்புகள் எல்லாம் மகிமையாய் மாற்றப்படும் என்கிற ஒரு உணர்வு. மற்றெல்லா படைப்புகளையும் நாம் கவனிக்கிற போது, ஒருவேளை இந்த காலங்களை நாம் கவனித்தால், நாம் எல்லோரும் கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினாலே அரசினுடைய விதிமுறைகளுக்குட்பட்டு இல்லங்களிலே இருக்கிறோம். லாக்டவுன் என்று சொல்லுகிற அந்த குவாரண்டைன், தனிமைப்படுத்தப்படுகிற அந்த சூழலிலே வைக்கப்படுகிறோம். நாம் எல்லோரும் பல செய்திகளை ஒருவேளை நம்முடைய மொபைல் போன்ஸிலே பெற்றிருப்போம். அதிலே நாம் கண்ட ஒரு முக்கியமான செய்தி, மக்கள் எல்லோரும் வீடுகளிலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
இயற்கையெல்லாம் விடுதலையாய் தெருவிலே சாலையிலே வந்து வாழ்கிறது. பல இடங்களிலே கடற்கரையிலே மக்கள் இல்லை, எனவே ஆழத்தில் இருந்த மீன்கள் எல்லாம் கரைக்கு வருகின்றன. சாலையிலே மக்கள் இல்லை, காடுகளிலே இருந்த விலங்குகள் எல்லாம் சாலைக்கு வருகின்றன. இயற்கை இயல்பாய் வாழுகின்ற ஒரு நிலை. வாகனங்களுடைய ஓட்டங்கள் குறைவு, புகை இல்லை, மாசு இல்லை. இயற்கை இயல்பான சுத்தமான காற்றை நமக்கு தருகிறது. பாருங்கள், படைப்புக்கு இந்த காலத்திலே கிடைத்த ஒரு மீட்சி என்றைக்காகிலும் ஒவ்வொரு விடுதலைக்கான வேதனையின் தவிப்புக்கும் இது போன்ற ஒரு நிலை உருவாகும். அண்மையிலே வாட்ஸ்அப்பிலே ஒரு வீடியோவை பார்த்தேன். அதிலே ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த ஆராய்ச்சியினாலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லாம் அழிந்து போகின்ற, மனிதர்கள் இல்லாத ஒரு நாள் அல்லது ஒரு சூழல், அதை எண்ணி பார்த்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? நாம் எல்லோரும் வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீடுகளிலே மனிதர் இல்லை, எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டார்கள். சூழல் இருந்தால் நாட்கள் செல்ல செல்ல நாம் வாழுகின்ற வீடுகளுக்குள்ளே செடிகள் முளைக்கும், மரங்கள் தளிர்க்கும். அந்த மரங்களுடைய பலத்தினால் மேற்கூரைகள் உடையும், மரங்கள் வெளியே வரும், சாலைகளிலே புற்கள் முளைக்கும், மரங்கள் உருவாகும், விலங்குகள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை எண்ணி பார்க்க முடிகிறதா? படைப்புகள் எல்லாம் வேதனையுற்று தவிக்கிறது. என்றைக்காகிலும் ஒரு மாட்சி, ஒரு மகிமை கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, எல்லா பெருமூச்சுக்கும், எல்லா வேதனையின் தவிப்புகளுக்கும் முடிவு உண்டு. அந்த வேதனையின் தவிப்புகள், பெருமூச்சுக்கள் எல்லாம் அடுத்து வரப்போகின்ற மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது. அந்த மகிமைக்கான ஒரு பயணம் ஆண்டவர் நம்மை அதற்கென்று அழைத்து செல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அப்படி வேதனையுற்று தவித்தார்கள். கடவுள் வந்தார், தம்முடைய தலைவர்களை அனுப்பினார், மக்களை மீட்டுக் கொண்டார். இந்த காலத்திலே மனிதர்களாகிய நாமும் ஒருவேளை வேதனையுற்று தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கால சூழல்கள், நெருக்கடியான நிலைகளிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு தரப்படுகிறது. ஒரு வாழ்வு உண்டு, ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, ஒரு மீட்சி உண்டு. அதை நம்பி நாம் நம்முடைய அந்த எதிர்கால மாட்சிக்கான, மகிமைக்கான இந்த பயணத்திலே பொறுமையோடு பயணப்பட நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் என்றைக்கும் அல்லது நம்மோடு இணைந்திருக்கிற மற்றெல்லா படைப்புகளும் என்றைக்கும் அடிமைப்படுத்தப்படுவதற்கோ அழிக்கப்படுவதற்கோ படைக்கப்பட்டவர்கள் அல்ல, படைக்கப்பட்டவைகள் அல்ல. வாழ வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள், வாழ வேண்டும் என்பதற்காக, வாழ்வு தரப்பட வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டவைகள் தான் நாமும், நாம் உட்பட மற்றெல்லா படைப்புகளும். அப்படி கடவுளுக்கு இவைகளிலே ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு அல்லது எல்லா படைப்புகளுக்கும் இந்த வேதனையிலிருந்து, தவிப்புகளிலிருந்து ஒரு வாழ்வு உண்டு. நாம் கடவுளிலே நம்பிக்கையோடு இருப்போம். அந்த நம்பிக்கையை உயிருள்ள நம்பிக்கையாய் நம்மிலே நாம் காத்துக்கொள்ளுவோம். இந்த பாடுகள், இந்த வேதனைகள் வருகின்ற மகிமைக்கு ஒப்பிட முடியாது, அதற்கு இணையானவைகள் அல்ல என்று பவுல் சொல்லுவது போல, இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்வை முன்னெடுத்து செல்ல அழைக்கப்படுகிறோம். அப்படி நம்முடைய வாழ்வை முன்னெடுத்து செல்லுகிற போது நாம் நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அந்த விடுதலையின் உணர்வை தர முடியும். நம்மோடு வாழுகின்ற எல்லா இயற்கையின் மற்ற படைப்புகளுக்கும் விடுதலையின் உணர்வை தர முடியும். நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவர் விரும்புகின்ற அந்த நிறைவான சமாதானத்தோடு இந்த உலகிலே வாழ முடியும். திருச்சபையாய் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், மார்க்கு நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தந்த அந்த மேன்மையான கட்டளை, நீங்கள் புறப்பட்டு சென்று உலகெங்கிலும் எல்லா படைப்புகளுக்கும் நற்செய்தியை சொல்லுங்கள் என்கிற கட்டளையை நாம் எல்லோரும் நிறைவேற்ற முடியும். அந்த நற்செய்தி, விடுதலை உண்டு, உங்களுக்காக விடுதலை வருகிறது, உங்களுக்காக மீட்பு வருகிறது என்கிற நற்செய்தியை எடுத்து எல்லா மக்களுக்கும் பிற படைப்புகளுக்கும் சொல்ல நாம் நம்மை கடவுளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். அப்படிப்பட்ட நற்செய்தியின் கருவிகளாய் கடவுள் நம் அனைவரையும் தொடர்ந்து மாற்றுவாராக. ஆண்டவர் தாமே வேதனையான, கவலையான, தவிப்புகள் நிறைந்த வாழ்விலிருந்து மீள் வாழ்வு தந்து
நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். இறை வார்த்தைகளை கேட்டு நிறைவினை தெளிவினை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வழியாக உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து இந்த தொழுகைக்கு நிறைவாக கீர்த்தனைகளிலே 198வது பாடலை பாடுவோம். மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே என்ற பாடல். கீர்த்தனை எண் 198. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்லாண்டவரே, ஆசிகள் நிறைந்த இந்த தூய நாளுக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதிலும் இந்த காணொளி காட்சியின் வழியாக உம்மை தொழுது கொள்ளுகின்ற தொழுகையிலே ஒன்றிணைத்தீர். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த
இந்த தொழுகையை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து இணைந்து உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், தொழுகையின் வழியாக புதிய நம்பிக்கையிலே உறுதியை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் கூர்ந்தீர். உம்மை போற்றுகின்றோம். இந்த நாளின் தொழுகை முழுவதிலும் தூயாவியானவராய் எங்களோடு இருந்து நீர் எங்களை ஆற்றல் படுத்தினீர், எங்களை ஆசீர்வதித்தீர். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் மனிதர்களாகிய நாங்கள் பல நிலைகளிலே வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறோம், கதறிக் கொண்டிருக்கிறோம். வேதனைகளை வெளிப்படுத்த முடியாமல் அடக்கிக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களாகிய நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு இணைந்திருக்கிற இந்த உலகின் அனைத்து படைப்புகளும் அப்படிப்பட்ட வேதனையுற்று தவித்து கொண்டிருக்கிறது. விடுதலைக்கான ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றது என்பதை உம்முடைய வார்த்தையின் வழியாய் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, வேதனைகளும் தவிப்புகளும் பெருமூச்சுக்களும் நிறைந்து இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட உணர்வுகளோடு பிற படைப்புகளோடு இணைந்து நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, ஆண்டவரே, இந்த வேதனையின் தவிப்புகள் பெருமூச்சுக்கள் எல்லாம் உம்மால் மறுக்க முடியாத, நிராகரிக்க முடியாத வேண்டுதல்களாய் உம்முடைய சமூகத்திலே இந்த உலகத்திலிருந்து வந்து எட்டுகின்றன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, வேதனையிலிருந்து, அழுகையிலிருந்து, பெருமூச்சுக்களோடு தம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் அறிகின்றீர். உம்மை நோக்கி பார்க்கிற போது உம்மிடத்திலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதபடி கடைசி வரையிலும் உறுதியான நம்பிக்கையோடு உம்மை தேட, உம்மை நோக்கி பார்க்க, இவைகளுக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு மாறுதல் உண்டு, மாறுதல் வரும், விடுதலை கிடைக்கும், மறுவாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் அனைவருக்கும் அருள் தாரும். இன்றைய பாடுகள், இந்த வேதனைகள் வரும் கால எதிர்நோக்கி இருக்கிற மகிமைக்கு இணையானவைகள் அல்ல. இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த தவிப்புகள் எல்லாம் மேன்மையான ஒரு மாட்சிமைக்கான, மகிமைக்கான பயணம் என்பதை உணர்ந்து வாழ்க்கையாகிய பயணத்திலே நாங்களும் பிற படைப்புகளோடு இணைந்து பயணிக்க ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் அருள் தாரும். எங்களை வாழ வைக்க ஆண்டவரே, விழுந்து போன நிலையிலிருந்து எங்களை மீண்டும் எழுப்ப, எல்லா படைப்புகளுக்கும் மறுவாழ்வு தர இந்த உலகத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட நிலையிலே மனிதர்கள் உட்பட அனைத்து படைப்புகளுக்கும் விடுதலையின் நற்செய்தியை பறைசாற்ற உம்மை அறிந்த, உம்மை நம்பி, உம்மை பின்தொடர்ந்து வாழுகின்ற மக்களாகிய எங்களை கருவிகளாய் ஆண்டவர் பயன்படுத்தும். அதற்கென்று எங்களை பக்குவப்படுத்தும். நாங்கள் அந்த விடுதலையின் நற்செய்தியை எங்களுடன் வாழுகின்ற பிற மக்களுக்கும், இந்த உலகத்திலே இருக்கிற மற்றெல்லா படைப்புகளுக்கும் நாங்கள் எடுத்து கூற, நிறைவுள்ள அனுபவங்களுக்கு நேராய் பிறரை வழிநடத்த ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் அருள் தாரும். விடுதலையோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து உம்முடைய மீட்பை மகிழ்ச்சியாய் அனுபவிக்க கடவுள் கிருபை தார். இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற எல்லா மக்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார். பெருமூச்சுக்களிலிருந்து, வேதனையின் தவிப்புகளிலிருந்து விடுதலையின் அனுபவத்தை தந்து அனைவரையும் வழிநடத்துவீராக. இந்த உலகம் முழுவதிலும் அப்படிப்பட்ட நிலையிலே தவித்துக் கொண்டிருப்பதை ஆண்டவர் அறிகிறீர். ஒரு நல்ல மறுவாழ்வு, ஒரு புதிய வாழ்வு, நம்பிக்கையின் பலனை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்வு, மகிமைப்படுகின்ற ஒரு வாழ்வு
இந்த உலகம் அனைத்திலும் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் கடவுள் தந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர், எங்களை ஆற்றல் படுத்தினீர், எங்களை ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து உம்முடைய மாறாத கிருபை எங்கள் அனைவரையும் தாங்கிக் கொள்வதாக. உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்வணிந்து கேட்கிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். சமாதானத்தோடு வாழுங்கள். கடவுளுடைய இரக்கமுள்ள பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியரின் நீங்காத உறவும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை சமாதானத்தோடு வாழுங்கள்.